தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. அடைக்கல நகர்கள். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களை உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய். அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்தப்பழி வாங்குபவரிடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும். கொலையாளி இந்நகர்களில் ஒன்றினுள் ஓடி நுழைவாயிலில் இன்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார். அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்துச் சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஓர் இடம் கொடுப்பர். இரத்தப்பழி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் அறியாமல்தான் மற்றவரை கொன்றுவிட்டார். இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை. கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை, அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார். அதன்பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள். நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கெதேசு எப்ராயிம், மலைநாட்டில் செக்கேம், யூதா மலைநாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா, யோர்தானுக்கு அப்பால் எரிக்கோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்திற்குரிய பாலைநில சமவெளியில் பெட்சேர், காத்து குலத்திற்குரிய கிளையாதில் இரமோத்து, மனாசியின் குலத்திற்குரிய பாசானில் கோலான், இஸ்ரேலர் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாழும் வேற்றினத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின. அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்தப்பழி வாங்குபவரிடமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவார். மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவை இறைவன் என்று நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடக்க நூல் முதல் கேட்க விரும்பினால் நம்முடைய சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள். ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அனுதினமும் விவிலியத்தை வீட்டில் வாசியுங்கள். இறை வார்த்தையை சத்தமாக வாசிக்கும் பொழுது நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்படும். ஆண்டவர் அந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவார். உங்களுடைய உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஒரு தெளிவை தருவார். உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.